பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் மிகவும் பிரியமான அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, தாயாம் திரு அவை புனித செசிலி அம்மா கன்னியுடைய மறைசாட்சி நினைவை கொண்டாடுகிறது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் கிறிஸ்துவை புகழ்ந்து பாடி போற்றி புகழ்ந்து வாழ்ந்தவர் என்று பாடகர்கள் ஒவ்வொருவருக்கும், பாடக்கூடிய திறனை பெற்ற ஒவ்வொருவருக்கும் பாதுகாவலியாக திகழ்பவர் புனித செசிலி அம்மா. எனவே இந்த செசிலி அம்மா இறைவனுடைய வாழ்வில் எவ்வாறு அவரை முழுமையாக கையளித்தாரோ அதுபோல நாமும் நம்முடைய திறமைகளை இறைவனுக்கு முழுமையாக கையளிக்க நாம் அன்றாடுவோம். இந்த புனிதையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிபி 2ஆம் நூற்றாண்டிலே ரோமிலே பிறந்தவர். பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். இவர் ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நான் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்ற தன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். இவருடைய வாழ்க்கையிலே முக்கியமாக 3 நபர்கள் இவரோடு, 2 இவருடைய கணவரும் அவருடைய கணவருடைய சகோதரரும் மறைசாட்சியாக்கப்பட்டவர்கள் என்று 3 பேரும் கொல்லப்பட்டார்கள். இந்த செசிலி அம்மாவை கொல்லப்படுகின்ற பொழுது கழுத்திலே 3 தடவை கத்தியால் வெட்டுகின்ற பொழுதும் கூட இவர் 3 நாள் உயிரோடு இருந்து அதன் பிறகு இறக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. 595 இவர் புனிதராக 5ஆம் சிசுஸ் திருத்தந்தை அவர்களால் புனித திருநிலைக்கு உயர்த்தப்பட்டார். எனவே கிறிஸ்துவுக்காக தன்னை முழுமையாக கையளிக்கக்கூடியவராக மாற்றினார். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய திறமைகளை கிறிஸ்துவுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும், கிறிஸ்துவுக்காக நாம் வாழ வேண்டும் என்பதை இந்த புனிதையின் வழியாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவே இந்த நாளிலே இந்த புனிதையை நினைவு கூர்ந்து நாம் ஜெபிக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இறைவனால் கொடுக்கப்பட்ட திறமைகளை கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ இந்த தெய்வீக திருப்பலிலே நம்மை அர்ப்பணித்து நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊனியல்புகள் இவற்றிற்காக மனமருந்தி ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித செசிலியாவின் ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம்மடியாராகிய அவரை பற்றி மரபு வழியாக சொல்லப்படுபவை நாங்கள் பின்பற்ற வேண்டிய எடுத்துக்காட்டுகளாகவும் உம் திருமகன் கிறிஸ்து தம் ஊழியர்களிடத்தில் ஆற்றும் அரிய செயல்களை அறிவிப்பவையாகவும் விளங்கச் செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே நாங்களும் உம்மை மன்றாடுகின்றோம்.
திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். பிரிவு 10, இறை வார்த்தைகள் 8 முதல் 11 முடிய திருவசனங்கள். சகோதர சகோதரிகளே, விண்ணகத்திலிருந்து நான் கேட்ட குரல் என்னிடம் மீண்டும் பேசி, கடலின் மீதும் நிலத்தின் மீதும் நிற்கின்ற வானதூதரின் கையில் உள்ள பிரிக்கப்பட்ட சுருளேட்டை நீ போய் வாங்கிக்கொள் என்றது. நானும் அந்த வானதூதரிடம் சென்று அந்த சிற்றேட்டை என்னிடம் தரும்படி கேட்டேன். அவரோ, இதை எடுத்து தின்றுவிடு, இது உன் வயிற்றில் கசக்கும், ஆனால் வாயில் தேனை போல் இனிக்கும் என்று என்னிடம் சொன்னார். உடனே வானதூதரின் கையிலிருந்து அந்த சிற்றேட்டை எடுத்து தின்றேன். அது உன் வாயில் தேனை போல் இனித்தது, ஆனால் அதை தின்றபொழுது என் வயிற்றில் கசந்தது. பல்வேறு மக்களினத்தார், நாட்டினர், மொழியினர், மன்னரை பற்றி நீ மீண்டும் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சொற்கள் என் நாவுக்கு இத்துணை இனிமையானவை. சொற்கள் என் நாவுக்கு இத்துணை இனிமையானவை. பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகிறேன். ஏனெனில் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன, அவை எனக்கு அறிவுரை தருகின்றன. சொற்கள் என் நாவுக்கு இத்துணை இனிமையானவை. சொற்கள் என் நாவுக்கு இத்துணை இனிமையானவை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 45 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறை வேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கல்வரு குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று
யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் ஆண்டைக்குரிய அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆரோக்கிய அண்டை நிறைவாக ஆசிர்வதித்து நல்வழிப்படுத்துவாராக. இன்றைய இறைவனுடைய வார்த்தைகளிலே நமக்கு சிந்தனையாக கொடுக்கின்ற செய்திகள், நாம் நமது உள்ளம் இறை வேண்டலின் வீடு. நமது உள்ளம் இறை வேண்டலின் வீடு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோவிலுக்கு நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலுக்கு செல்கின்ற பொழுது அங்கு நாம் எதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஆலயத்தை நாம் புனித இல்லமாக, இறைவனுடைய பிரசன்னமாக, இறை வார்த்தை வாசிக்கின்ற இடமாக நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே அந்த உனது உள்ளத்தை எப்படி நீ பார்க்கிறாய்? ஒவ்வொரு நாளும் அந்த இறை பிரசன்னம் தங்கக்கூடிய ஒரு உள்ளமாக இருக்கின்றதா? ஒவ்வொரு நாளும் அந்த இறை வேண்டலின் வீடில் நீ குடிகொண்டு வாழக்கூடியவராக இருக்கின்றீரா? ஒவ்வொரு நாளும் அந்த இறைவனுடைய வார்த்தையை வாசிக்கக்கூடியவராக இருக்கின்றீரா? எனவே இன்றைய நாளிலே இறைவன் நமக்கு சொல்வது போல, நமது உள்ளம் இறைவேண்டலின் வீடு என்று சொல்கின்ற பொழுது எந்த அளவுக்கு இயேசு ஆண்டவர் லூக்கா நற்செய்தியிலே 2வது அதிகாரத்திலே தன்னுடைய தாயினிடத்திலே ஏன் என்னை தேடினீர்கள் என்று சொல்கின்ற பொழுது, நான் என்னுடைய தந்தையினுடைய அலுவல்களில், என்னுடைய தந்தையினுடைய இல்லத்தில் நான் இருப்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்கின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இயேசு ஆண்டவர் அந்த சிறு வயதில் அந்த ஆலயத்தினுடைய மகிமையை, ஜெருசலேம் ஆலயத்தினுடைய மகிமையை அவர் பெற்றிருக்கிறார் என்பதை நமக்கு ஆணித்தரமாக எடுத்து காண்பிக்கிறார். எனவே நான் இறைவனுடைய பிரசன்னத்தில் ஈடுபட்டிருக்கிறேன் என்பதை அவர் நமக்கு ஆணித்தரமாக எடுத்துரைக்கிறார். எனவேதான் அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கின்ற பொழுது, வாசிக்கின்ற பொழுது எந்த அளவுக்கு ஆணித்தரமாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். நேற்றைய நற்செய்தியிலும் கூட பார்க்கின்ற பொழுது இந்த எருசலேம் ஆலயத்தை பார்த்து அழுதார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழுதார். எந்த அளவுக்கு ஆலயத்தை மனிதர்களாகிய நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை தான் இன்றைய தொடர்ச்சியிலும் கூட ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார். நீங்கள் ஆலயத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? ஆலயத்திற்கு உள்ள வந்தாலே செல்போனை எடுத்துக்கணும், போட்டோ எடுக்கணும், மற்றவர்களை தொந்தரவு செய்ய வேண்டும், பேச வேண்டும், மற்றவர்கள் இடையூறாக இருக்க வேண்டும். நான் எப்படி வேணாலும் உட்கார்ந்து இருப்பேன் சேர்ல. அங்க வேலை செய்கின்றவர்கள் சொல்கின்ற பொழுது அதை என்னால் கேட்க முடியாது. அதற்கு நாம் என்ன பதில் சொல்கிறோம்? இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு நான் இவ்வளவு கொடுத்திருக்கிறேன், நீ என்ன கேள்வி கேட்கிறாய்? இறைவனுக்கு செய்வதை நீ எப்படி பார்க்கிறாய்? இதுதான் உனது உள்ளமாக இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஆலயத்தின் மட்டுமல்ல, எல்லா ஆலயங்களிலும் நாம் செய்கின்ற தவறுகள் இவ்வாறாக இருக்கிறது. ஆலயத்தினுடைய இறைவன் வாழ்கின்ற அந்த பிரசன்னத்தை நாம் உணராதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், புரியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இறைவன் எங்கே இருக்கிறார் என்று தேடுகின்ற பொழுது, ஒவ்வொரு ஆலயத்திலும் நாம் போகின்ற பொழுது நாம் அந்த இறை பிரசன்னத்தை எந்த அளவுக்கு உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுதும் கூட நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது நம்முடைய பெரிய கோயில்ல, அன்னை வேளாங்கண்ணி அந்த பெரிய கோயில்ல ஒரு அம்மா அந்த தரையிலிருந்து அந்த படிக்கட்டுகளிலே முழங்கால் படியிட்டு
அவருடைய நேர்த்தியை செய்தார். அப்ப இறைவனுடைய பிரசன்னம் எந்த அளவுக்கு அந்த தாயை உணர்த்தியது. உன்னுடைய வாழ்வில் ஏன் இன்னும் அந்த இறை பிரசன்னத்தை நீ உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? தன்னுடைய நேர்த்தி கடனை முழங்கால் படியிட்டு அந்த படியிலே செல்லுகின்ற பொழுது, இது உண்மையிலே இறைவனுடைய இல்லம், நானும் அதில் வாழ வேண்டும், நானும் அதில் பங்கேற்க வேண்டும், நானும் என்னை முழுமையாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை, இறை பிரசன்னத்தை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. எனவேதான் ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய இறை பிரசன்னத்தை தன்னுடைய தாய்க்கு எடுத்து காண்பிக்கிறார். ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என்னுடைய தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டு இருப்பது உங்களுக்கு தெரியாதா, புரியாதா என்பதை தான் அவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது, அவர்களும் அதை உணர்ந்து அமைதியாக செல்வதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, கோவில் புனித தலம். இந்த புனித தலத்தில் நாம் உண்மையான ஒரு புனிதர்களாக, தூய்மையாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு எந்த அளவுக்கு தன்னுடைய புனிதத்தை அவர் சொல்லி இந்த ஜெருசலேம் ஆலயத்தை அவர் பார்த்து அழுகிறார் என்றால், அந்த அளவுக்கு இன்று ஆண்டவர் இயேசு நம்மோடு இருந்திருந்தாலும் நிச்சயமாக அழுவார், நிச்சயமாக கண்ணீர் வடிப்பார். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை இறைவனுடைய புனித தலத்தில் தான் நாம் பல்வேறு விதமான அசிங்கங்களை, கெட்ட வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறோம். எனவே புனித தலத்தை நாம் எவ்வாறு நாம் புனிதமாக்கக்கூடியவர்களாக வாழ கற்றுக்கொண்டிருக்கிறோம். குழந்தை பேசுச்சுன்னா அந்த காலத்துல தாத்தா அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பக்தியில் இல்லைன்னா அந்த புனித தன்மையை உணர்த்துவார்கள். இன்று நாம் என்ன பண்றோம், கோயிலுக்கு தான், கோயில் உள்ளார பலூனை வாங்கிட்டு வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம், பொம்மையை வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம், விளையாடுங்க, நீ என்ன தொந்தரவு செய்யாத, அப்படி என்ற ஒரு புனித தன்மை அற்ற நிலையை நாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆலயங்களில். எனவே புனித தன்மையோடு நாம் வாழ வேண்டும். மூன்றாவதாக, இறைவனுடைய கோவில் இறை வார்த்தையின் கோவில். எனவே நாம் எந்த அளவுக்கு இறை வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கோயிலில் நம்ம இறை வார்த்தைகளை போட்டாலும் செல்போனை வச்சுக்கிட்டு பார்ப்பது, செல்போனை வச்சுக்கிட்டு பேசுவது, பிறருக்கு தொந்தரவாக இருப்பது. அப்ப இறைவனுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கக்கூடியவர்களாக நாம் எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இதை தான் ஆண்டவர் இயேசு இந்த மூன்று நிலைகளை தான் இன்று நமக்கு அவருடைய இறை பிரசன்னத்தையும், அவருடைய புனித தன்மையையும், அவருடைய இறை வார்த்தையையும் நமக்கு எடுத்து கூறக்கூடிய ஒரு இறைவனாக, இறைமகனாக நம்ம மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த இறைவனுடைய பிரசன்னத்தில் நாம் தூய்மை பெற்று இறை வார்த்தையை வாசிக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைய இந்த தெய்வீக திருப்பலிலே நம்மையே ஒப்பு கொடுத்து நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இறைவன் ஒவ்வொருவரையும் உமது உள்ளத்தை கோவிலாக நினைத்து அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த கோவிலை நீங்கள் தீக்கரை ஆக்காதீர்கள், அதை நீங்கள் அசிங்கப்படுத்தாதீர்கள் என்பதை உங்களுக்கு எடுத்து கூறி, ஆண்டவர் இயேசு எனது உள்ளமான உங்களுடைய உள்ளத்தையும் ஆற்றிக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்மை ஆசிர்வதிக்கிறார். நாம் தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியில ஜெபிப்போம், இறை அருளை மன்றாடுவோம். ஆமென். என்ன தருவேன், என்ன தருவேன் அன்புக்கு ஈடாக, என்ன தருவேன், என்ன தருவேன் அன்புக்கு ஈடாக, உயிரிலே பாட்டெழுதி உள்ளன்போடு நான் தருவேன், உயிரிலே பாட்டெழுதி உள்ளன்போடு நான் தருவேன், என்ன தருவேன், என்ன தருவேன் அன்புக்கு ஈடாக.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித செசிலி என்னும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு ஒப்பளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித செசிலியா உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவன்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களையும் மண்ணுலைகளிடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலராக அனைவரோடு அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகள் விண்ணப்பங்களையும் முதநாமத்தினால் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நல்வழிப்படுத்துவீராக. மேலும் உயிர்த்தெழும் நோக்குறுத்து உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். குறிப்பாக தெய்வீக திருப்பலியில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மாக்கள், ஒத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மெய்ப்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பெறாமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறை பிரசன்னத்தின் கிறிஸ்து, புனிதத்தின் அடையாளம், இறை வார்த்தையின் உன்னதம் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய தூய்மையான வாழ்வில் வாழ நம்மை அழைக்கிறார். நம்முடைய வாழ்வை தூய்மையாக்கி கொள்ள ஒவ்வொரு தடவையும் அவரையே நமக்கு சிலுவையிலே கொடுக்கக்கூடியவராக மாறுகிறார். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, புனித செசலி என்னும் புனிதையை கன்னிமை மறைசாட்சியமாகியவற்றின் இரட்டிப்பில் வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டி நீரே. இவ்வருள் அடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு
விண்ணகமாட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் கோவிலாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.